சுஜாதாவின் சிறுகதைகள். சுல்தான், நீ எங்கே இருக்கிறாய்? வாசிப்பது சந்தீப். அந்த நாள் என் சந்தோஷ நாள். எனக்கு வேலை கிடைத்து அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வந்திருந்தது. அதை மாலதியிடம் காண்பிக்கச் சென்றபோது அவள் ஊருக்கு கிளம்பத் தயாராக 4 அவசர சாரிகளை பெட்டிக்குள் அழைத்துக் கொண்டு இருந்தாள். மாலதி, எனக்கு வேலை கிடைத்துவிட்டது. மாலதி மற்றொரு சாரியை கசக்கி அடைத்தாள். அவள் முகம் என்னவோ போல் இருந்தது. ஏன் மாலதி என்னவோ போல் இருக்கிறாய்? மாலதி என்னை வெறித்து பார்த்தாள். நான் இனி இந்த வீட்டில் ஒரு கணம் தாமதிக்கப் போவதில்லை. சொந்த அப்பாவாக இருந்தால் என்ன, திஸ் இஸ் தி லிமிட். நான் போகிறேன். இரு எங்கே போகிறாய்? எங்கேயாவது. அவள் கண்களில் நீர் ததும்பியது. கம் ஆன். அவசரப்படாதே. என்ன நடந்துவிட்டது? அப்பா ஸ்டார் டஸ்டை நிறுத்திவிட்டாரா? மாலதி, நீ போய்விட்டால் டாக்டர் அவர்களை பார்த்துக் கொள்வது யார்? ஒரே ஓர் அப்பா இல்லையா? பார்த்துக் கொள்வதற்கு ஆள் கிடைத்துவிட்டான். மாடிக்குப் போய்ப்பார். உனக்குப் போட்டியாக மற்றொரு சிநேகிதன் வந்திருக்கிறான். சுல்தான், எனக்கு திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் புரியவில்லை. சுல்தான், இந்த பெயரை எங்கோ பார்த்திருக்கிறேனே. அப்படியிருக்காது. எனக்கு போட்டியாக ஒரு சுல்தானா? 3 தாவலில் மாடி ஏறினேன். கதவு சாத்தியிருந்தது. டாக்டரின் குரல் கேட்டது. அப் சுல்தான், அப். அப்படி சுல்தான், அப்படி அப். புரியவில்லை. கதவைத் தட்டினேன். கம் இன். கதவு தாளிடப்படவில்லை. பையா. எங்கே வந்தாய்? அறையில் டாக்டர் மட்டும்தான் இருந்தார். டாக்டர், 35 செகண்டுகளுக்கு முன் யாருடன் பேசிக் கொண்டிருந்தீர்கள்? சுல்தானை நீ இன்னும் சந்திக்கவில்லை அல்லவா? அதோ பார். டாக்டர் குறிப்பிட்ட திக்கில் அறையின் வடமேற்கு மூலையின் மேலே வெண்டிலேட்டர் என்னும் காற்று ஜன்னலில் தொற்றிக் கொண்டிருந்த சுல்தானை முதல் தடவையாக பார்த்தேன். சுல்தான் சுமார் 3 அடி உயரமுள்ள சிம்பன்சி ரகக் குரங்கு. உடல் முழுவதும் கருகரு என்று கேசம். நீள நீள விரல்கள். முகத்தில் 3/4 பாகத்தை அடைத்துக் கொண்டு பற்கள். மேற்படி பற்கள் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தன. அந்த சினிமாஸ்கோப் சிரிப்பை சிரிப்பு என்கிற ரகத்தில்தான் சேர்க்க வேண்டும். பளிர் என்று வெண்பற்கள். ஒவ்வொன்றும் 40 வாட். சுல்தான், கீழே வா என்றார் டாக்டர். அது உடனே ரப்பராக தாவி, ஒரு கோட் ஸ்டாண்டு, ஒரு சோபாவின் விளிம்பு இவை மூலமாக எங்கள் அருகில் வந்து நின்றது. பக்கத்தில் பார்க்க இன்னும் மொசமொசவென்று அசிங்கமாக இருந்தது. டாக்டர், நான் போய்விட்டு சாவகாசமாக வருகிறேன். உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கும், பயப்படாதே. சுல்தான் ஒன்றும் செய்ய மாட்டான். சுல்தான், இது என் ஃப்ரெண்ட். மாமாவுக்கு ஷேக்ஹாண்ட் கொடு. சொர என்று ஒரு கரம் என் கரத்தைப் பற்றி குலுக்கிவிட்டு ஒரு சலாம் போட்டது. ஹலோ என்றேன். சுல்தான் என் பையிலிருந்து பேனாவை எடுத்துக்கொண்டு விட்டது. டாக்டர், என் பேனாவை திருப்பிக் கொடுக்கச் சொல்லுங்கள். எப்படி? ஏறக்குறைய மனுஷாள் மாதிரியே பண்ணுகிறது பார். டாக்டர், என்ன இது, குரங்கை வைத்துக் கொண்டு கூத்து? எங்கே பிடித்தீர்கள் இக்குரங்கை? எதற்காக? ஐயோ, என் பேனாவை கடிக்கிறதே. கொடுத்துடாரு. பையா, ஒரே ஒரு வார்னிங். அதை கி என்று மரியாதை இல்லாமல் பேசாதே. சில வேளை கோபம் வந்துவிடும். டாக்டர் குரங்கின் தலையை வருடிக்கொண்டே தொடர்ந்தார். சர்க்கஸில் வாங்கினேன். நொடித்துப் போன சர்கோ. டெஸ்ட் கம்பெனி. இதற்கு பட்டாணி போடக்கூட காசில்லை. பையா, டாக்டர் கியூலரின் ஆராய்ச்சிகளைப் பற்றி படித்திருக்கிறாயா? டாக்டர், நான் கடைசியில் படித்தது நீச்சலடி சுந்தரி என்கிற மர்ம நாவல். குமாரி ஜெயபுஷ்பா எழுதியது. டாக்டர் கியூலர் தி மெண்டாலிட்டி ஆஃப் ஏப்ஸ் என்று அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். டாக்டர், மாலதி ரொம்ப கோபத்தில் இருக்கிறாள். என்ன நடந்தது? நான் அவளிடம் சுல்தானை வாங்கி வந்ததைப் பற்றிச் சொல்லவில்லை. அவள் டிரஸ் பண்ணிக் கொண்டிருந்தபோது உள்ளே எட்டிப் பார்த்துவிட்டான். கொஞ்சம் குழப்பம். அதற்கட்டும் குரங்குகளை வைத்துக்கொண்டு கியூலர் நிறைய பரிசோதனைகள் செய்திருக்கிறார். மாலதி ஊருக்குக் கிளம்பிக் கொண்டு இருக்கிறாள். எங்கேயும் தனியாகப் போக அவளுக்கு தைரியம் கிடையாது.
நாயர் கடை வரை போய் திரும்பி விடுவாள். அவளுக்கு என்னை விட்டுவிட்டு இருக்க முடியாது. கியூலர் கெஸ்டால்ட்டின் சைக்காலஜியை நிரூபிப்பதற்கு குரங்குகளுக்கு சில புத்திசாலித்தனமான காரியங்களை கற்றுக் கொடுத்தார். உதாரணத்துக்கு இதோ பார். கம் சுல்தான். எனக்கு கெஸ்டால்ட்டின் மனோதத்துவத்தில் ஈடுபாடு அதிகம் இல்லை என்று சொன்னதை பொருட்படுத்தாமல் டாக்டர் அவர்கள் அறையின் மூலையில் இருந்த கூண்டுக்குள் சுல்தானை அழைத்துச் சென்றார். அதை கூண்டுக்குள் அடைத்து பூட்டினார். சுல்தான் உள்ளே திருதண்டி சந்நியாசி மாதிரி குதித்தது. டாக்டர் அலமாரிக்குச் சென்று ஒரு நீளமான பச்சை நாடன் வாழைப்பழத்தை எடுத்து கூண்டின் அருகில் கொண்டு வந்து சுமார் 8 அடி தள்ளி வைத்தார். 2 சிறிய மூங்கில் குச்சிகளைக் கூண்டுக்குள் சுல்தானிடம் கொடுத்தார். பையா, வேடிக்கையைப் பார். சுல்தான் முதலில் தன் உடம்பை ஹடயோகியைப் போல நீளமாக இழுத்து வாழைப்பழத்தை எட்டப் பார்த்தது. முடியவில்லை. ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அதனால் வாழைப்பழத்தை எட்டப் பார்த்தது. குச்சி நீளம் போதவில்லை. சுல்தான் மற்றொரு குச்சியை வைத்து முயன்று பார்த்தது. அதுவும் நீளம் போதவில்லை. 2 குச்சிகளையும் கீழே போட்டுவிட்டு சற்று நேரம் கூண்டுக்குள் பின்கை கட்டிக்கொண்டு எலெக்ஷனில் தோற்றவன் போல உலாத்தியது. திடீரென்று ஞானோதயம் பிறந்தது போல ஒரு மூங்கிலை எடுத்தது. அதன் நுனியில் கடித்து நீளவாக்கில் கொஞ்சம் பிளாச்சாய் பிளந்து கொண்டது. அந்தப் பிளவில் மற்றொரு குச்சியைச் சொருகிக் கொண்டது. அப்போது நீளம் போதுமானதாக இருந்தது. லாகவமாக வாழைப்பழத்தை குச்சியால் தன்பால் நகர்த்தி எடுத்துக் கொண்டு விட்டது. பார்த்தாயா? ரிமார்க்கபிள் டாக்டர். சுல்தான், நீ ஒரு ஜீனியஸ். ஜீனியஸ் அவனில்லை, கற்றுக் கொடுத்த நான். இன்னும் என்னவெல்லாம் செய்யும்? மோர்சிங் வாசிக்குமா? பொறு, இதுவரை கியூலரின் ஆராய்ச்சியின்படிதான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இனிதான் டாக்டர் ராகவானந்தம் வருகிறார். டாக்டர் அலமாரிக்குச் சென்று சிறிய பட்டாணி அளவில் 2 சமாசாரங்களை எடுத்து வந்து எனக்குக் காட்டினார். இது என்ன தெரியுமா? மெர்க்குரி செல் பேட்டரி. இது ஒரு சின்ன எலக்ட்ரானிக் சர்க்கியூட். பேட்டரியிலிருந்து சக்தி கொடுத்தால் இதிலிருந்து சின்ன சின்ன அலைகள், மின் துடிப்புகள் கிடைக்கும். இந்த 2ஐயும் இணைத்து சுல்தானின் தலையில் ஆக்சிபிட்டல் பாகத்தில் பொருத்தப் போகிறேன். சுல்தானின் மூளைக்கு சிறிய மின் அதிர்வுகள் கிடைக்கும்போது நடக்கப் போவது என்ன தெரியுமா? நீ மைக்கேல் கிரைடனின் டெர்மினல் மான் படித்தாயா? டாக்டர், நான் சமீபத்தில் படித்தது நீச்சலடி. நிகழப்போவது மனித சரித்திரத்தில் ஒரு மைல்கல். சுல்தானுக்கு அறிவு கிடைக்கப் போகிறது. சுல்தான் இப்போது இருப்பதைவிட 10 மடங்கு அறிவு பெறப்போகிறான். டாக்டர், ஏற்கனவே என் பேனாவை கடித்து உண்டு இல்லை என்று பண்ணிவிட்டது. குரங்குக்கு எதற்கு அறிவு கொடுக்க வேண்டும்? இதில் ஒரு சிக்கலு. நல்ல வேளையு. தன் தலையில் இந்த கருவியை பொருத்தவிட மாட்டேன் என்கிறான் சுல்தான். என் ஒருத்தனால் சமாளிக்க முடியவில்லையு. எனவே நீ கொஞ்சம் ஒத்தாசை செய்தால் காரியம் நிறைவேறும். நோ 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 டாக்டர், எனக்கு குரங்குகளிடம் அவ்வளவு பரிச்சயம் இல்லை. எங்கேயாவது பிடுங்கி வைத்தால். சே பல் ஒவ்வொன்றும் எவ்வளவு தீர்க்கமாக வளர்ந்திருக்கிறது பாருங்கள். பையா, உதவி செய்ய மாட்டாயா? இல்லை டாக்டர், நான் உங்களுக்கு எவ்வளவோ உதவியிருக்கிறேன். ஆனால் குரங்கு வேலை வேண்டாம். என்னை மன்னித்து விடுங்கள். என்னால் முடியாது. அப்படியா? ஆ. டாக்டரு, முடியாதா? முடியாது சுல்தான் என்றார் டாக்டர். சுல்தான் நிமிர்ந்தது. ஷகுலா ஜாகராண்டா. என்ன டாக்டர் அது? குரங்கு பாஷையா? ஹ ஹ என் சிரிப்பு உறைந்தது. சுல்தான் தன் பற்களை ஆர்மோனியக் கட்டைகள் போல் விரித்து என் எதிரில் வந்து நின்றது. ஒரு தடவை எம்பிக் குதித்தது. ஒரு தடவை பாதி உட்கார்ந்து நிமிர்ந்தது. படபட என்று தன் தொடைகளில் தாராசிங் போல தட்டிக் கொண்டது. டாக்டர், எனக்கு பயமாக இருக்கிறதே, என்ன செய்யப் போகிறது? சுல்தான் லபக் என்று என் தலைமேல் ஏறி டென்னிஸ் ரெஃபரி போல உட்கார்ந்து கொண்டது. டாக்டர், திஸ் இஸ் பிளாக் மெயில். என்ன இது? இறங்கச் சொல்லுங்கள். நான் தலையை அசைக்காமல் கரகம் ஆடுபவன் போல் 2 கைகளையும் நீட்டி பேலன்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. டாக்டர், ப்ளீஸ். அவர் சும்மா இருந்தார். டாக்டர்,
நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். எத்தனை குரங்குகளை வேண்டுமானாலும் பிடித்துக் கொள்கிறேன். இதை இறங்கச் சொல்லுங்கள். தட்ஸ் த பை. சுல்தான், இறங்கு. இறங்கிவிட்டது. நீ பிடித்துக் கொள்ள வேண்டாம். நான் பிடித்துக் கொள்கிறேன். நீ தலையில் பேண்டேஜ் போல் இந்த சாதனத்தை கட்டிவிட வேண்டும். அவ்வளவுதான். செய்கிறேன் டாக்டர். டாக்டர் அவர்கள் சுல்தானை பிடித்துக் கொள்ள அந்த 2 சாதனங்களையும் பதித்து பேண்டேஜ் போல என்னை தலையில் இறுக்கக் கட்டச் சொன்னார். சுல்தான் தன் பற்களை விரித்து என்னை பார்த்த பார்வையில், உன்னை அப்புறம் கவனித்துக் கொள்கிறேன் என்றது. இது சாதாரணமாகவே புத்திசாலி குரங்கு. இதற்கு மூளையில் பல்ஸ் கொடுத்தால் இதை சமாளிப்பது சற்று சிரமமாக இருக்கலாம். கூண்டுக்குள் அடைத்துவிடலாம் என்று சுல்தானை கூண்டுக்குள் அடைத்து பூட்டிவிட்டார். நீயும் குரங்கு வித்தையில் சேர்ந்து கொண்டு விட்டாயா என்று குரல் கேட்டு திரும்ப, மாலதி, நீ ஊருக்குப் போகவில்லையா? நல்ல வேளை என்றேன். டாக்ஸிக்கு அனுப்பியிருக்கிறேன் என்றாள். மாலதி, கேன்சல் பண்ணு உன் பயணத்தை. சுல்தானை கூண்டில் அடைத்தாகிவிட்டது. இதோ பார், இனி இதனால் உனக்கு ஓர் உபத்திரவமும் கிடையாது என்றார் டாக்டர். கூண்டில் அடைக்க வேண்டியது வேறு 2 ஆசாமிகளை. எத்தனை நாழி டாக்ஸி கொண்டு வர? மாலதி டார்லிங், இனிமேல் சுல்தானை கூண்டுக்குள் வைத்துத்தான் கண்காணிப்பேன். வாசலில் கார் ஹாரன் சத்தம் கேட்டது. மாலதி, போகாதே. இந்த குரங்கு இந்த வீட்டில் இருக்கும் வரை நான் இங்கே இருக்கப் போவதில்லை. காலையில் என்ன செய்தது தெரியுமா? சொன்னார். அன்பார்ச்சுனேட் என்றேன். மாலதி, டாக்டர் கியூலர் என்ற ஜெர்மானியர் என்றார் டாக்டர். பார்த்தாயா, ஆரம்பித்தாகிவிட்டது. டாட்டா. மாலதியின் பின்னே நானும் டாக்டரும் தொடர, அவள் வைராக்கியமாக இறங்கி கீழே வந்தாள். வாசலில் டாக்ஸி இல்லை. வேறு ஏதோ கார் சத்தம் கேட்டிருக்கிறது. மாலதி, இப்போது கூட லேட் இல்லை. இனி உனக்கு எந்தத் தொந்தரவும் கிடையாது. சுல்தானுக்கு மனிதத்தன்மை கொடுத்துவிட்டேன். நாகரிகம் கொடுத்துவிட்டேன். அவன் இனி பாத்ரூமுக்குள் எல்லாம் எட்டிப் பார்க்க மாட்டான். டாக்டர் அவர்கள் மேலே தொடர்வதற்குள் மாடியில் டனாங் என்று சில்லறை இறைப்படுவது போல் சத்தம் கேட்டது. டாக்டர், அது என்ன சத்தம்? கண்ணாடி உடைந்திருக்கும் என்றாள் மாலதி. இல்லையே, கூண்டுக்குள் பூட்டி வைத்துவிட்டுத்தானே வந்தோம். பையா, வா பார்க்கலாம். நீங்கள் போய் பாருங்கள். நான் மாலதியுடன் சற்றுனே. டாக்டர், என்ன? என் அப்பாயின்மெண்ட் லெட்டர். என் வேலை. அதை மாடியில் வைத்துவிட்டேன். கூண்டுக்கு அருகில் உள்ள மேஜையில். குரங்கு சாப்பிட்டிருக்கும். ஓடு என்றாள் மாலதி. எனக்கு திகேர் என்றது. டாக்டருடன் மாடிக்கு நானும் ஓடினேன். அறைக்குள் நுழைந்தபோது அறை காலியாக இருந்தது. கூண்டு திறந்திருந்தது. மேஜை மேல் வைத்திருந்த என் அப்பாயின்மெண்ட் லெட்டரைக் காணோம். சுல்தானையும் காணோம். டாக்டர், என் லெட்டர். பையா, என் குரங்கு. எங்கே அந்த சுல்தான்? சுல்தான், எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறாய்? வந்துவிடு. கண்ணல்லவா? பையா, என் ஆராய்ச்சி வெற்றி. வெற்றி எப்படித் தப்பித்திருக்கிறது பார். அதற்கு அறிவு வந்துவிட்டது. மேஜை மேல் வைத்திருந்த சாவியை குச்சியால் தள்ளி எடுத்து பூட்டை திறந்திருக்கிறது. குரங்கு. பூட்டைச் சாவி போட்டு திறந்திருக்கிறது. வெற்றி. டாக்டர், என் லெட்டரை ஏன் அது எடுக்க வேண்டும்? எங்கே அந்த சுல்தான்? அதற்கு பதில் போல கீழே வீல் என்று 5000 சைக்கிள் அலறல் கேட்டது. மாலதி. அங்கே விரைந்தோம். என்ன மாலதி? என்ன ஆச்சு, குரங்கு என்றாள். அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை. பயம் தொண்டையை அடைத்தது. அதே சமயம் பின்கட்டிலிருந்த டாக்டர் வீட்டு சமையற்காரர் அரை டிராயர் அணிந்து கொண்டு பிரசன்னமானார். சார். டாக்டர் சார். இனி ஒரு நிமிஷம் இந்த பைத்தியக்கார வீட்டில் காரியம் செய்ய மாட்டேன். குரங்கு வளர்க்கலாம். ஆனா, இவ்வளவு செல்லம் கொடுக்கக்கூடாது. நேரா சமையல் அறைக்கு வந்து என் வேஷ்டியையும் துண்டையும் உருவிக் கொண்டு போய்விட்டது. சே. கையில் ஒரு காகிதம் வைத்திருந்ததா?
ரிஜிஸ்டர்டு லெட்டர் என்றேன். அது என்ன இழவோ? எனக்குத் தெரியாது. மாலதி அம்மா, இந்த நிமிடமே என் கணக்கை தீர்த்துவிடுங்கள். வேஷ்டியையா உருவிற்று? உருவக்கூடாதே என்றார் டாக்டர். இன்னும் கொஞ்சம் நாழி இருந்தா டிராயரையும் உருவியிருக்கும். பையா, விபரீதம். அதன் தலையில் இருக்கும் சாதனத்தை எடுத்துவிடக்கூடும் இல்லையா? முதல்லே குரங்கையே காணோமே டாக்டர். என் லெட்டர் எனக்கு வேண்டும் டாக்டர். மாலதி, நீ சுல்தானை பார்த்தாயா? திடுதிடுவென்று நடு ஹாலில் குறுக்கே நொண்டி பிளே விளையாடுகிற மாதிரி ஓடியது. அவ்வளவுதான் தெரியும் எனக்கு. எந்த பக்கம் போச்சு? வாசல் பக்கம். போச்சுடா. பையா, வா. சுல்தானை பிடித்தே ஆகஸ்ட் வேண்டும். இல்லாவிட்டால் ஆபத்து. நானும் டாக்டரும் வெளி வந்தோம். தெரு அமைதியாக இருந்தது. நாங்கள் மேலும் கீழும் பார்த்தோம். எலக்ட்ரிக் கம்பங்களை பார்த்தோம். மரங்களை கூர்ந்து பார்த்தோம். சுல்தான் சுல்தான் என்று செல்லமாக கூப்பிட்டு பார்த்தோம். டாக்டர், அதோ பாருங்கள். சாலை நடுவே குரங்கின் காலடிகள் மாதிரி தெரிந்தது. அருகே ஒரு வெற்றிலைப்பாக்கு கடை தெரிந்தது. கடைக்காரரிடம் சென்று, ஐயா, இந்த பக்கம் ஒரு கருங்குரங்கு போயிற்றா என்று கேட்டேன். அந்த ஆள் என்னை ஒருவிதமாக பார்த்தார். அதே சமயம் எதிர் வீட்டிலிருந்து ஒரு நனைந்த ஆசாமி ஓடி வந்தார். மாணிக்கம், சட்டுனு ஒரு சோடாவுடை. எனக்கு படபப்பாக இருக்கிறது என்றார். என்ன ஆச்சு சார்? கொஞ்ச நாளாகவே எனக்கு தத்துபித்து என்று கனா. ஆனா, சொன்னா நம்ப மாட்டே. பகல்ல முழிச்சுட்டு இருக்கிற போது எனக்கு கனா வருகிறது. தலையிலே முண்டாசு கட்டிக்கொண்டு ஒரு ஆப்பிரிக்க தேசத்து குரங்கு பாத்ரூம் வழியா எட்டிப் பார்த்து ஒரு பேப்பரை ஆட்டராப்பலே. சோடாயு. சார், அந்த பேப்பர் என் அப்பாயின்மெண்ட் லெட்டர் சார். எங்கே அந்த குரங்கு? அப்ப குரங்கு நிஜமா? ஆம். அப்ப வீட்டுக்குள்ளே இருக்கு. குரங்கு உங்களுதா? அறிவுகெட்ட பசங்களா? என்னடா இது அக்கிரமம்? முண்டாசை கட்டிவிட்டு குரங்கை உள்ளுக்குள்ளே விட்டு வேடிக்கை பார்க்கறீங்களா? எனக்கு சப்த நாடியும் அடங்கிப் போச்சு. சார், இதை அப்புறம் சாவகாசமாக உங்களுக்குச் சொல்கிறேன். இப்ப அந்த குரங்கை முதலில் பிடிக்க வேண்டும். பையா, வா போகலாம் என்று டாக்டர் கடையிலிருந்து ஒரு வாழைப்பழத்தை முறித்துக் கொள்ள இருவரும் அந்த வீட்டில் நுழைந்தோம். இக்கட்டாக இருந்த அந்த வீட்டில் ஸ்தம்பித்த ஒண்டுக் குடித்தனக்காரர்களைக் கடந்து குறிப்பிட்ட பாத்ரூமெல்லாம் தேடி, அரை அறையாக தேடி, கார்ப்பரேஷன்காரர்களோ பின்கட்டுக்குச் சென்றோம். சுல்தான் சாதுவாக சப்பனம் கட்டிக்கொண்டு ஒரு வயதான பாட்டிக்கு எதிரே உட்கார்ந்திருந்தது. அந்த மாது கண்களை இடுக்கி அதை உற்றுப் பார்த்து, யாரப்பா நீ, நம்ம கிருஷ்ணசாமி புள்ளையாட்டம் இருக்கே என்று கேட்டுக் கொண்டிருந்தாள். நான் ரகசியமாக, பைய, பின்னால் இருந்து அணுக முயற்சிக்க சுல்தான் எங்களை பார்த்துவிட்டது. உடனே உயரமான பின்புறச் சுவரின் மேல் ஏறிக்கொண்டது. சுல்தான், நான் சொல்வதைக் கேள். வந்துவிடு என்றார் டாக்டர். சுல்தான், என் பேப்பரைக் கொடு என்றேன் நான். ஏன் சார், அந்த குரங்கு பேசுமா என்றது ஒரு குரல். கொசுவலை கொண்டு வரேன். அதை போட்டு பிடித்துவிடலாம் என்றது மற்றொரு குரல். நான் ஓட்டுப் பக்கம் ஏறி மெதுவாக மறுபடி சுல்தானை பின்புறம் அணுகிவிட்டேன். பிடித்துவிட். தப்பித்து அந்த பக்கம் குதித்துவிட்டது. பையா, சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறது. அந்த பக்கம் என்ன இருக்கிறது? சின்ன சந்து, டாக்டர். சந்தின் முடிவில் தட்டி போட்டு அடைத்திருக்கிறது. சார், அந்த தட்டிக் கதவை திறக்கிறீர்களா? சந்தில் மடக்கிவிடலாம். பையா, குரங்கு தெரிகிறதா? தெரிகிறது. 10 அடி தூரத்தில் ராஸ்கல் நின்று கொண்டிருக்கிறது. நானும் டாக்டரும் மெதுவாக நடந்தோம். எங்களுக்கு 10 அடி முன்னாலேயே சுல்தான் நடந்தது. சுல்தான், கண்ணே, நில்லடா என்றார் டாக்டர். சந்தின் இறுதியில் தட்டி அடைத்திருந்தது. அதன் மேல் முதுகை வைத்துக் கொண்டு நின்றது. நாங்கள் அருகே வருவதைப் பார்த்ததும் தட்டியை பிரித்துக் கொண்டு அந்தப் பக்கம் சென்றுவிட்டது. நான் தட்டியை பிரித்து அந்தப் பக்கம் என்ன என்று பார்த்தேன். என் ரத்தம் உறைந்தது.
அந்த பக்கம் ஒரு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. பேசுபவர்கள் எங்களுக்கு முதுகை காட்டிக் கொண்டு இருக்க, எதிரே திரளான மக்கள் குந்தி உட்கார்ந்து கொண்டு ஆ என்று வாய் பிளந்து பேச்சாளரை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சுல்தான் முதலில் ஒரு மூலையில்தான் இருந்தது. யாரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் பக்கத்தில் ஒரு காவலர் இருந்தார். அவர் தொப்பி அருகில் இருந்தது. குமுறுகிறோம், கொதிக்கின்றோம். மக்களின் விருப்பத்தினையும் நலத்தினையும் சீரழிக்கும் பேச்சாளர். சுல்தான் அந்த தொப்பியை சைஸ் பார்த்துக் கொண்டு இருந்தது. பட என்று டாக்டர் சன்னமாக கூப்பிட்டார் சந்தினருடே. போலீஸ்காரர் கால் மாற்றிக் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டார். சுல்தான் அவரை நிமிர்ந்து பார்த்தது. மத்திய அரசை கேட்கின்றோம் என்றார் பேச்சாளர். உங்களுக்கு விருப்பமிருந்தால் வந்து எங்கள் அரியணையில் உட்கார்ந்து பாருங்கள். அது அரியணையல்ல, முள். சுல்தான் அந்த காலி நாற்காலியில் போய் உட்கார்ந்து கொண்டது. மக்கள் பேச்சாளரின் உதடுகளிலேயே கவனமாக இருந்தார்கள். சுல்தான் என்று 8 பாயின் எழுத்துக்களில் அதட்டிப் பார்த்தார் டாக்டர். வண்ணாரப்பேட்டை 63வது வட்டம் கிளை சார்பாக தலைவர் அவர்களுக்கு மலர் மாலை என்று சுல்தானுக்கு ஒரு மாலை போடப்பட்டது. அப்புறம் அங்கே நிகழ்ந்ததை விவரிப்பது சற்று சிரமமாக இருக்கிறது. டேய் குரங்குடா என்றது ஒரு குரல். அப்புறம் ஒரு சலசலப்பு. எதிர்க்கட்சிக்காரன் வேலைடா, தொப்பி மாட்டிக்கிட்டிருக்குடா. டனாங் என்று ஒரு கோலி சோடா பாட்டில் மேடை நோக்கி விரைந்தது. அதை பிடித்து சுல்தான் திரும்ப எறிய, அமைதி அமைதி என்று ஒலிபெருக்கி அலற, அந்த கூட்டம் கலைந்த தேனீக்கூடு போல் ஆகிவிட, தக்காளி பழம், முட்டை, ஒற்றைச் செருப்புகள் எல்லாம் பிரயோகமாக. டாக்டர், வாருங்கள், பின்பக்கமாகவே ஓடிவிடலாம் என்று நாங்கள் ஓட, எங்களுடனேயே சுல்தானும் ஓடிவர, பிப்பி என்று போலீஸ் விசில் சத்தம் கேட்க, என் தோளில் ஒரு முரட்டுக்கை பரவ. மாஜிஸ்ட்ரேட் கனைத்துக் கொண்டார். கைதிகள் டாக்டர் ராகவானந்தம், முதுகுடுமி பெருவழுதி. இது அவர் சொந்தப் பெயரில்லை என்று நினைக்கிறேன். இருவரும் இபி கோவிட் 26-8 பப்ளிக் நியூசன்ஸ் உடன் இபி கோவிட் 28-9 இவ்விரு பிரிவுகளின்படி குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இருவருக்கும் தலா 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அபராதம் செலுத்தத் தவறினால் 2 மாதம் சிறை தண்டனை என்று படித்தார். டாக்டர், என்னிடம் சில்லறையாக இல்லையே என்றேன். பையா, கவலைப்படாதே, யுவர் ஆனர், அபராதத் தொகையை செலுத்த தயாராக இருக்கிறோம். மாலதி என்றார். சபையில் தலைமறைவாக இருந்த மாலதி ஓரமாக வந்து, அப்பா பெங்கில் மொத்தம் 550 ரூபாய்தான் இருந்தது என்றாள். நான் திடுக்கிட்டேன். டாக்டர் தலையைச் சொரிந்து என்னை நோக்கினார். இப்ப என்ன செய்வது? முதுகுடுமி ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான். கியூலரின் அருமையான புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன். படித்தால் பொழுது போய்விடும். 2 மாதம்தானே என்றாள் மாலதி. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.